இது பார்ப்பி சூத்து மாதிரி கியூட்டு சார். Hey guys, welcome back to another video. நான் சொன்ன மாதிரி என்னோட வேலையை நான் இப்போ ரிசைன் பண்ணிட்டேன். நான் எதுக்கு ரிசைன் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஹாஃப் யூஸ் பண்ணிக்க போறேன். ரிசைன் பண்ணிட்டேன் ஸ்டேட்டஸ் போட்டப்ப நிறைய பேர் என்கிட்ட கேக்குறானுங்க, என்ன பொசிஷன் ப்ரோ, எப்போ ப்ரோ ஜாயின் பண்ண அப்படி இப்படின்றானுங்க. டேய், நான் வேலையை விட்டேன்டா. ஜாயின் பண்ணப்பே ஸ்டேட்டஸ் போட்டேன், அப்ப எல்லாம் பதில் சொல்ல மாட்டானுங்க. இப்போ ரிசைன் பண்ணப்போ என்ன ஜாப், என்ன பொசிஷன், என்ன எப்ப ஜாயின் பண்ண அப்படின்னு. நம்ம ஆளுங்களோட நேச்சரே தான். ஒருத்தன் இருக்கிறப்ப அவனை கண்டுக்க மாட்டானுங்க. அவன் செத்து போயிட்டான்னா ஆர்ஐபி, ஐயோ ஐ மிஸ் யூ, நீ இல்லாம தான் எப்படி இருப்பான், திரும்பி வா, எழுந்து வா அப்படின்றானுங்க. நான் சாவுறப்ப இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சேன்னா நான் எந்திரிக்கிறதுக்கு ஒன்னே கொண்டு நான் போய் படுத்துப்பேன். எதனால நான் வேலையை விட்டேன்னா, சென்னையில நான் சர்வே பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த 2 வருஷத்துல 1 வருஷத்துக்கு மேலேயே நான் 10,000 ரூபாய் சேலரிக்கு தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஒரு ஹார்டான ஒரு சிச்சுவேஷன்ல நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப எதுக்கு வேலையை விட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் ஒழுங்கா சாப்பிடுறது இல்லைன்னா நான் இந்த வேலையில சேர்ந்தனாலதான் என்னமோ எனக்கு தூக்கமே இல்லை. நான் இப்ப தூங்குறதே இல்ல. என் கண்ணே உள்ள போயிடுச்சு, என் கண்ணு தெரியுது. இப்படி நிறைய விஷயம் எனக்குள்ள சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சு. சோ நான் இந்த வேலையை விட்டு ஊருக்கே போய் ஊர்லயே முன்னாடி மாதிரி நான் படுத்து தூங்கிடலான் இருக்கேன். நான் ஊர்ல இருந்தப்பாச்சும் கொஞ்சம் என் பாடி எல்லாம் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, ஃபிட்டான்னு இல்ல, ஆனா கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு. இப்ப மாதிரி இந்த குச்சியில துணியை சுத்தின மாதிரி நான் இல்லை, நான் கொஞ்சம் இருந்தேன். ஸோ அதனாலதான் நான் இந்த வேலையை விட்டேன். இங்க என்னால சர்வே பண்ண முடியல. என்னால உங்கள நிறைய பேருக்கு தெரியும் நான் எப்படி இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். எதுக்கு வேலையை விட்ட கேட்டீங்களா? இதனாலதான் நான் வேலையை விட்டேன். மற்றபடி யார் மேலேயும் பர்சனலா எனக்கு வெஞ்சன்ஸ் இல்லை, யார் மேல எனக்கு கோவம் இல்லை. இந்த ஆபீஸ்ல நான் சண்டை போட்டு தான் போறேன் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. அதுக்குதான் இந்த வீடியோ வரப்ப நான் ஊர்ல இருப்பேன், சென்னையில இருக்க மாட்டேன். அதனால நான் இப்ப சென்னையில யார் மேல எல்லாம் வன்மத்தை கொட்ட முடியுமோ கொட்டிட்டு போயிடுவேன். ஊர்ல நான் அடிக்க முடியாது இல்ல, எங்கேயும் அடிச்சாதானே உண்டு. ஸோ ஐ மிஸ் யூ சோ மச் காய்ஸ். உங்களை நான் இனிமே எப்போ பார்ப்பேன் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. எப்படின்னா நான் ஸ்கூல் முடிச்ச அப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. காலேஜ் முடிச்ச அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தது கிடையாது. அது மாதிரிதான் இங்கேயும் ஆபீஸ் விட்டு போறேன்னா ஆபீஸ்ல வேலை பார்க்குற யாரையுமே நான் இனிமே பார்க்க மாட்டேன். உண்மை அது என்ன எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் அப்படிதான் வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னால மாத்திக்க முடியாது. ஸோ மிஸ் யூ கைஸ். இன்னைக்கு இதுக்கு மேல நம்மளால மீட் பண்ண முடியாது. நான் இருப்பேன் நான் இல்லையானே உங்களுக்கு தெரியாது. நீனும் சாவலையா? இந்த யூடியூப் நான் கண்டினியூ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நான் இருக்கேனா இல்லையானே தெரியும். ஸோ பாய், குட் பாய். Hey guys, you know what time it is? Confession time. You know what day it is? Roaster day. இன்னைக்கு ஈஸ்டர் டேனா நம்ம ஈஸ்டர் டே செலிப்ரேட் பண்ணக்கூடாது. ஈஸ்டர் டே ரோஸ்டர் டேன்னு மாத்திக்கணும். எதுக்குன்னா நான் இருங்க, நான் எதுக்கும் சேஃப்டிக்காக ஐட்டத்தை வச்சிருக்கேன். அந்த ஐட்டத்தை போட்டு இந்த வீடியோ போட்டேன். இப்பதான் கரெக்டா இருக்கு. இந்த வீடியோ இருக்குன்னா நான் நேத்து பஸ்ல இருந்து இறங்கி நடந்து போயிட்டு இருக்கேன்னா என்ன ஒருத்தர், ஒரு சின்ன பையன் தான், சின்ன பையன் ஒரு 20 இருக்கும். இந்த சின்ன பையன் என்ன ப்ரோ நில்லுங்க ப்ரோ, உங்க நேம் என்ன ப்ரோ அப்படின்னு. நான் என்னோட நேம் சொன்னேன். ஏதோ அவன் காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷனா, காலேஜ்ல சர்ச்சில் ஏதோ ஒன்று சொன்னான், ஒரு ஃபங்க்ஷனா, அங்க நீங்க கலந்துக்கிறீங்களா, உங்களை ஒரு சப்ஜெக்டா நம்ம சொல்றதுக்கு நீங்க கலந்துக்கிறீங்களா அப்படின்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற, போடா. நான் இல்ல ப்ரோ டைம் இல்ல, எனக்கு அதெல்லாம் டைம் இல்ல அப்படின்னா, நான் பண்ற தப்பே தான். உங்களால யோசிக்க மாட்டீங்க அப்படின்னா, நான் என்னடா ஏதோ சொல்ல வரான் போல சொல்லட்டோன்னு நானும் கையை கட்டிட்டு அப்படியே நின்ட்டேன். கடைசியில என்ன பண்ணா, இருங்க ப்ரோ உங்களுக்கு நான் ஒரு இது சொல்றேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி படையப்பா படத்துல ரஜினி சொல்ற மாதிரி, இப்படிதான் ப்ரோ இருந்தா நான் இப்படி போய் சொல்லுவேன், இது அடிப்பேன், அது பார்ப்பேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா இப்ப நான் திருந்தி உத்தமன் ஆயிட்டேன் ப்ரோ. எதனாலன்னா நான் பைபிள் படிச்சேன்.
சரி நின்ட்டோமே, கேட்காம இருக்க முடியாது அப்படின்ட்டு நானும் கையை கட்டிட்டு அப்படியே நிக்கிறேன். அவனை பாக்குறேன். நான் அந்த ஒரு சின்ன பொண்ணு குழந்தை பாக்கும்ல, ஒரு ஸ்கூல் பொண்ணு இப்படி பாக்கும்ல, அது மாதிரி அவனை பார்த்துட்டே நின்று இருக்கேன். அவன் பாட்டுக்கு சொல்றான், நான் பாட்டு கேட்டுட்டே நின்று இருக்கேன். கடைசியில அவன் ஏன் ப்ரோ உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்டான். நான் இல்ல ப்ரோ, எனக்கு கடவுள் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஏன் ப்ரோ இல்ல? உங்களை இந்த உலகத்தை படைச்சது யாரு ப்ரோ? இந்த மனுஷங்களை படைச்சது யாரு ப்ரோ? மனுஷங்களை மட்டும் ஆறறிவுகளை படைச்சதா இருப்போம் அப்படி இப்படின்றான். நானும் இவனுக்கு பதில் என்னடா சொல்றது? சொன்னாலும் இவன் புரிஞ்சுக்க மாட்டானே, இவனை பார்த்தாலே ஒரு மாதிரி சைக்கோ பூதி மாதிரி தான் இருக்கா அப்படி எல்லாம் நினைச்சிட்டு நானும் கொஞ்ச நேரம் அப்படியே கேட்டுட்டே இருந்துட்டேன். பதில் சொல்றான். ரோட்ல போறவங்க எல்லாம் என்ன பாக்குறாங்க, எதுக்கு பாக்குறாங்கன்னு தெரியல. என்ன வியர்டா பாக்குறாங்களா இல்ல அவனை வியர்டா பாக்குறாங்க தெரியல. ஆல்ரெடி நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பான், வேற பார்க்க டீசெண்டா தான் இருக்கான், ஆனா பைத்தியக்காரனா இருக்கானே. சர்ச்சில இருந்து சொல்லியிருப்பாங்க, நாளா இன்னைக்கு ஈஸ்டர், நீ எந்தனா ஒரு பையனை பிடிச்சிட்டோ அவனை இந்த மதம் மாறுற மாதிரி இல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கிற மாதிரி திடீர்னு கடவுள் நம்பி அவன் நல்லவானான மாதிரி அப்படி நம்ம ஒரு ஏதோ சொல்லுவாங்களே சாட்சி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன ட்ரை பண்ணியிருக்கான். நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் என்னோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகி புரிஞ்சுக்கிட்டு, ப்ரோ எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் கடவுள் நம்பிக்கை வராது அப்படின்னு. ஏன் ப்ரோ உங்களுக்கு நம்பிக்கை வராது? அப்ப நான் சொன்னேன், நான் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஹாப்பியா இல்ல. நான் ஹாப்பினஸ்னா என்னன்னு நான் பார்த்ததே இல்ல. அது எதனால? கடவுள் இருந்திருந்தா நான் ஹாப்பியா இருந்திருப்பேன்ல அப்படின்னு. அதான் ப்ரோ நீங்க பண்ற தப்பு அப்படின்னு மறுபடியும் ஒண்ணு சொன்னா பாருங்க. ஏன்னா நீங்க கடவுளை தேடல. நீங்க தேடி இருந்தா ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க தேடாதனாலதான் ஹாப்பினஸ் கிடைக்கல அப்படின்ட்டு. நான் தேடினப்ப கடவுள் வரல, இனிமே நான் தேட மாட்டேன்னு நான் அங்க இருந்து வந்துட்டேன். வாழ விடுறா. எனக்கு கடவுள் மேல யார் சொன்னாலே எனக்கு கடவுள் யார் சொன்னாலும் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை வராது. இது வரைக்கும் வந்ததும் இல்ல, இனிமே வராது. கடவுள் நம்பிக்கை வர வைக்க ட்ரை பண்றது ரொம்ப முட்டாள்தனம். என்னன்னு இல்ல, ஒருத்த கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கான்னு அவனை விட்டுருங்க. அவனுக்கு கடவுள் நம்பிக்கையை திணிக்காதீங்க. அவன் வீடு இல்ல சொல்றான், வீடு கட்டி கொடுக்குறீங்களா? சாப்பாடு இல்ல சொல்றான், சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களா? இல்ல ஐபிஎலுக்கு டிக்கெட் இல்ல சொல்லிட்டு இருக்கானுங்க, டிக்கெட் வாங்கி குடிக்கிறீங்களா? நீங்க சும்மா இல்லாததை கொடுக்குறீங்க. இல்லாத கடவுள் நம்பிக்கை வர வைப்பீங்க, இல்லாத ஒரு விஷயம் கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டீங்க. என்னடா மதம் இது? நான் பொதுவா தான் சொல்றேன், இங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆனா கிறிஸ்டியன்ஸ்ல தான் மோஸ்டா இருக்காங்க. எப்படின்னா இந்த குழந்தைங்களை வச்சு ஊழியம் பண்றது, ஊனமுற்றவர்களை வச்சு ஊழியம் பண்றது, இல்ல ஏதாவது டிசபிலிட்டிஸோட இருக்கவங்களை வச்சு ஊழியம் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணா 4 பேர் நம்பிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீசெண்டா கூட ஒரு குழந்தை வந்துச்சு, நான் தலையிலே தாளம் தட்டும் அப்படின்னு. 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க அப்படின்னு ஒரு குழந்தை வந்துச்சு இல்ல. அதையும் இப்படிதான் அவங்க அப்பா அம்மா அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. நீ இப்படி பண்ணு, ஒன்ன வச்சு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்குள்ள ஒரு இதை திணிச்சு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்த தூத்துக்குடியில ஒருத்தர் இருக்காரு, அவரு பேர் நான் சொல்ல விரும்பல, ஆனா ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு இது மாதிரி நார்மலா ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு சர்ச்சை வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. எப்படின்னா அவர் ஊனமுற்றவர், அவர் இயேசுவை நம்பி அவருக்கு கால் சரியாயிடுச்சு, இப்ப எந்திரிச்சு நல்லா நடக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு, எல்லாமே பண்றாரு. இந்த கடவுளை நம்பினாலதான் அவருக்கு கை கால் கிடைச்சிருக்கு, கை இல்ல கால் மட்டும் கிடைச்சிருக்கு. அதனால நீங்களும் கடவுளை நம்புங்க அப்படின்ற ஒரே ஒரு உருட்டி இப்ப அடுத்த ஐபிஎலுக்கு ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு அந்த வளர்ந்துருக்கு. இதுல யார் ஏமாறுறான்னா நார்மலா அந்த மக்கள் தான். எப்படின்னா அவங்களோட ஆசையை தூண்டா மட்டும் இல்ல, அவங்களோட நம்பிக்கைய உடைச்சாலும் அவங்களோட பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கலாம். நானே ஒரு வாட்டி பார்த்திருக்கேன், நேர்ல பார்த்திருக்கேன். அவர் வாயால சொல்லியிருக்காரு. அப்படின்னா நான் முட்டி போட்டு தான் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு கால் இல்ல, முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணனால்தான் எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னாரு. கொஞ்சமாச்சு நம்புற மாதிரி சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சீடிய கையில கொடுத்தா இயேசு உள்ள இறங்குற மாதிரி இந்த சீடிய கொடுக்கறது, இந்த கைய வச்சு இந்த சர்க்கஸ் எல்லாம் பண்ணுவானுங்க. இப்படி பண்ணா அதுக்கு உள்ள இருக்க அந்த கெட்ட ஆவி வெளியே போயிடும். பேட் வைப், குட் வைப், பேட் வைப்ன்றது ஒரு சயின்ஸ். அதை இவங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க. நேத்து அந்த பையன் கூட சொன்னா, எப்படின்னா நீங்க சயின்ஸ்னு சொல்றீங்க, பிக் பேங் தியரி சொல்றீங்க, இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்றது ஒரு பொய் அப்படின்றான். யார் உருவாக்குனா கடவுள்ன்றான். கடைசியில சுத்தி அவ்வளவு நேரம் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தவன் இந்த உலகத்துல ஒரே ஒரு கடவுள் தான்ட்டான். புரிஞ்சுது? இவன் சொல்ல வர விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒருத்தனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவனை விட்டுருங்க. அவனுக்குள்ள நம்பிக்கையை வர வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? காசை தவிர எதுவுமே கிடைக்காது. அவன் நம்பிக்கை எதுக்கு வீணடிக்கிறீங்க? நான் இது வரைக்கும் இந்த ரோஸ்ட் வீடியோ எல்லாம் நான் போட்டது இல்ல, ஆனா இன்னைக்கு ஈஸ்டர் டே அதோ ரோஸ்டர் டேன்னு மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கான். ப்ரோ நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, ஒருத்தனுக்குள்ள ஒரு விஷயம் இல்லைன்னு இருக்கான்னா அவனை நம்ப வைக்க முடியாது.
முடியாது. என்ன பண்ணாலும் நம்ப வைக்க முடியாது. என் முன்னாடி அவர் வந்து நின்னாலும் நான் நம்ப மாட்டேன். இதுலதான் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் சொல்ல. ஆனா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான், ஊழியர்கள் மட்டும்தான் இப்படி இருக்காங்க. இதுவே நீங்க பிஜேபி தமிழ்நாடு உள்ள வந்துச்சுன்னா மொத்தமா ஹிந்துஸும் இப்படி இறங்கிடுவாங்க. அந்த நீங்க வந்து ஹிந்துவா தான் இருக்கணும், கிறிஸ்டினா இருக்க கூடாது, ஹிந்து கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த கிறிஸ்டியன்ல சரி ஒரு 4 ஆணிய புடிங்க போட வக்கு இல்லாம செத்து போன அவரு கடவுளா? இவரு விஷம் எதுன்னு கண்டுபிடிக்காம முடியாம இருந்தவரு அவரும் கடவுளா? இல்ல எனக்கு புரியல. இந்த விஷத்தை கண்டுபிடிக்க முடியல, 4 ஆணிய புடிங்கி போட முடியலன்னா அவங்க எல்லாம் என்ன கடவுள்? அவங்கள நம்ம நம்பினா நம்ம எப்படி? என் வீட்டுல சொல்லியிருக்காங்க, கடவுளை நம்பு உனக்கு உடம்பு சரியாயிரும், நீ வந்து கடவுளை நம்பினா பாஸ் ஆயிரும். படிக்காம போய் கடவுளை நம்பி எக்ஸாம் எழுதுவாங்களா? படிச்சுட்டு போய் தான் எக்ஸாம் எழுதுவாங்க. ஆனா வந்து கடவுள் தான் அவங்களை ஜெயிக்க வச்சது. ஏன்னா அவங்க கடவுளை நம்பினாங்களா? நான் கடவுளை நம்பாம எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனேன். அப்ப கடவுள் இல்லைன்றது உண்மையா? நான் வந்து ஒருத்தவங்களோட நம்பிக்கையை உடைக்கல. நீங்க வேணும்னா நம்பிக்கோங்க, கடவுள் இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கோங்க. பட் அந்த நம்பிக்கையை வந்து இன்னொருத்தவங்க உள்ள திணிக்க கூடாது, திணிக்க ட்ரை பண்ண கூட கூடாது. சோ நான் வந்து யாரையும் தப்பு சொல்ல, இந்த மத்தவங்க அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவங்கள நான் வந்து குறை சொல்ல. நான் வந்து குறை சொல்றது யாருன்னா கடவுள் நம்பிக்கையை திணிக்க பாக்குறவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இதை யாரும் ரோஸ்ட் நான் பண்ணல, எந்த ரிலீஜியஸையும் நான் ரோஸ்ட் பண்ணல. நான் ரோஸ்ட் பண்றதும் அவங்கள தனிப்பட்ட ஒருத்தவங்கள தான், தனிப்பட்டவங்கள தான். இதை ஏன் ஈஸ்டருக்கு போடுறேன் அப்படின்னா, கரெக்டா சண்டே ஈஸ்டர் வருதா, நான் சண்டே வீடியோ போடலான்ற முடிவுல இருந்தேன். ஈஸ்டருக்கு வருது, அதனாலே நான் இந்த வீடியோ டைட்டில் வந்து ரோஸ்டர் டேன்னு மாத்துறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் யார் மேல வன்மம் இல்ல. ஸோ உங்களை நான் அடுத்த இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். சந்திப்பேன்னா தெரியல, அதுக்கு நான் சென்னையில இருக்கணும். நான் இந்த வீடியோ போடுறப்ப நான் ஊர்ல இருப்பேன். எப்படி அடுத்த வீடியோ போடுவேன் எனக்கு தெரியல. மேபி நான் சென்னை வரேன், எது நான் வேலை கிடைச்சு வரேன், நான் வந்து அடுத்த வீடியோ வரும். அடுத்த வீடியோ வருதுன்னா எனக்கு வேலை கிடைச்சதுன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அடுத்த வாரம். அது வரைக்கும் Hey, hello guys, welcome to Sativas. என்ன சிரிக்கிற? ஸோ உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் guys. மொத்தமா பேக்கப் பண்ணி போற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு கிளம்ப போறேன். இனிமே மீட் பண்றது எனக்கு தெரியல, எப்படி வீடியோ போடுவேன் நானும் தெரியல. மேபி நான் வந்து இந்த வீடியோ எனக்கு லாஸ்ட் வீடியோவா இருக்கலாம். இந்த ஸ்டிக்கரை வேற எல்லாம் எடுத்துட்டு தான் போகணுமா? இதை எடுத்து இன்னொரு இடத்துல ஓட்ட வேண்டி இருக்கும் வீட்டுக்கு போய். அதுக்கு பேசாம நான் இங்கே வந்துடுறேன். எதுக்கு ஊர்ல செட்டில் ஆயிட்டு? எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது? ஓ, இப்போ திடீர்னு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சா? ரொம்ப நாளாவே இருக்கு. யார் இந்த கடவுள்?